உங்க வர்க்கத்தை ஆடுறதுக்காக என்ன படைச்சானே ஆண்டவன், அவங்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இது. பிரம்மனோட நெத்தியில பிறந்தவ பிராமணன், மார்புல பிறந்தவ சத்திரியன், தொடையில பிறந்த வைஷ்ணவன், உழைக்க வர்க்க மட்டும் உள்ளங்கால பிறந்தவன் சொல்ற உங்களோட தத்துவத்தை எரிச்சு காட்டண்டா. படிப்பு தான் எல்லாம். படிச்சிடு, அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. நாளைக்கு நீ கீழே விழுந்தீனா நீ படிச்ச படிப்பு தான் உன்னை காப்பாத்து. உள்ளுக்குள்ள வேண்டிக்கிறேன் அது நம்ம அப்பாவை இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அது என்ன வேலைன்னா வந்து ட்ரைனேஜ் கிளீன் பண்ற வேலை. அது சரி அப்பா கூப்பிடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா கூட ஃப்ரெண்டு இருக்கான்ல, ஐயோ நாளைக்கு ஸ்கூல்ல போயிட்டு கிண்டல் பண்ணிடுவானே நம்மள அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அவமானம். அப்போ அன்னைக்கு கேட்குறேன் அப்பா கிட்ட, இந்த மாதிரிப்பா உங்களை நாங்கள் பார்த்தேன், நீ அப்பா இந்த வேலைலாம் செய்கிற நாத்தடிக்குதுப்பா அப்படின்னு. எங்கள் அப்பா ஒன்று தான் சொன்னார், அப்பா படிக்கலடா இந்த வேலை செஞ்சுட்டேன், நீ எப்படியாவது படிச்சிரு இந்த வேலையில் மாட்ட மாட்டேன் அப்படின்னார். அந்த ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கையே மாற்றிச்சு. இப்போ வரவேற்புரை கொடுத்தாங்கல்ல, கெனித்ராஜ் அன்பு சிஇஓ டிரான்சன் டைனமிக்ஸ் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, கேட்க நல்லா இருக்குல்ல, எனக்கு மகிழ்ச்சியாக பெருமையாக இருந்தது. ஆனால் இது ரொம்ப சாதாரணமாக இங்கே கிடச்சிடல, இதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்கு. இந்த 1995 பெருசாக மழைலாம் ஒன்றும் இல்லை, நிறைய குடும்பங்கள் ஊரை விட்டு சென்னைக்கு ஓடி வந்தது. அப்படி ஓடி வந்த ஒரு குடும்பம் தான் என்னோடது. 5 வயசுல அப்பா தூக்கிட்டு வந்தார். சென்னையெல்லாம் யாரையுமே தெரியாது, சொந்தக்காரங்க